நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வெக்கேஷனுக்கு வரும்போது நாங்கள் இந்த எஸ்டி லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் எஸ்டி லாட்ஜோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். வேளாங்கண்ணியில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹோட்டல்ஸ் இது தான். இதில் 4 ஃப்ளோர் இருக்குது. இவங்க கார் பார்க்கிங்குமே கொடுக்குறாங்க. நல்லா க்ரீனரியாக தெரியணும்னு நிறைய செடியெலாம் வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த லாட்ஜுக்கு வர்றதுக்கு. இதே பஸ் ஸ்டாண்டில் இருந்தோன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தான் வரும். எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு 150 சார்ஜ் பண்ணாங்க ஆட்டோவில். அதே மாதிரி ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு 100 ருபீஸ் தான் ஆச்சு. இந்த லாட்ஜில் இருந்து வேளாங்கண்ணி சர்ச்சும் சரி பீச்சும் சரி எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் தான் அது. டபுள் சைஸ் பெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உள்ள சேர் இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர் வேணால் வெளியில் காரிடோர்லேருந்து கூட எடுத்துக்கலாம். உள்ள இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஹோட்டலில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எல்லாமே புதுசாக இருந்துச்சு. செவர்லலாம் டைல்ஸ் ஒட்டியிருந்தாங்க அழுக்காகக்கூடாதுன்னு. டிவியுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போட்டு பார்க்கும்போது நோ சிக்னல் தான் வந்துச்சு. யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையுமே டிவி இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி தான் போல். ப்ளக் பாயிண்ட் ஒன்று தான் இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளக் பாயிண்ட் தேவைன்னா டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்கதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஒரு பிளைவுட் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் திங்ஸ் நீங்கள் அதில் வேணா வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. மிரருக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நாங்கள் யூஸ் பண்ணும் போது ஹீட்டர் வரல. ஒரு ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஒரே ஒரு டேப் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு டேப் இருக்க வேண்டிய இடத்துல டம்மி போட்டிருந்தாங்க. ஸோ ஹீட்டர் இருக்காதுன்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். ரூம் சொல்ல போனால் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் நான் ஏசி புக் பண்ணியிருந்தோம். நான் ஏசியோட ரேட் வந்து 1000 ருபீஸ். வேளாங்கண்ணியில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து சாட்டர்டே சண்டேனா ரொம்ப பீக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூம் ஈஸியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே வரதா இருந்தால் முன்னாடியே ரூம் புக் பண்ணிருங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க ரூமில் டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு முக்கில் வந்து ஒரு பின் வச்சிருப்பாங்க. அதில் நம்மளோட குப்பையெல்லாம் போடணும். ஸோ அது ஒரு மெஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஒரே ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோட்டல் கிடைக்கலன்னு 100 ஹோட்டலில் ரூம் கிடைக்கும். லாஸ்ட்டாக கீயை கொடுத்துட்டு செக் அவுட் பண்ணிட்டோம்.